உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கார்த்தியினுடைய ரசிகர்கள்லாம் என்ன இன்டர்நெட்ல தகவல் பகிர்றாங்க அப்படின்னா, கார்த்தி ரொம்ப நகைச்சுவையாக தான் பேசினார். அவராக பேசல, தொகுப்பாளர் மீண்டும் மீண்டும் கேட்டதுனால அவர் பேசினார். அவர் மீது தவறு இருப்பதாக ரசிகர்களாகிய எங்களுக்கு தெரியவில்லை. அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் என்பது எங்களுடைய பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் அவங்க தகவல் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டுமா என்று பொதுமக்களிடம் கேட்கப்பட்டது. அவர்களுடைய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. கார்த்தி கூறியதை பற்றி சொல்லணும்னா அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அவர் அதை எப்படி யோசிக்கிறாரோ அதை அவர் தப்பாகவும் அவதூறாகவும் சொல்லலை, அது நியாயம்னு சொல்லலை. அவர் சொல்கிறது அவர் கருத்தை தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பவன் கல்யாணின் மன்னிப்பு கேட்டதை நாங்கள் வரவேற்கிறோம். இது போன்று பல பக்தர்கள் இதுவரை மனம் நோய் கொண்டிருக்க நேரத்திலே இதை கேலியாக எடுத்து சிரிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏற்கனவே பக்தர்கள் மனம் நொந்திருக்கும் வேளையில் கார்த்தி இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. அவர் மன்னிப்பு கேட்டது சரிதான். பட வெளியீட்டோட பேசணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஹீரோ மாதிரியான இருக்கக்கூடிய நடிகர்கள் முதல்ல அதை யோசிச்சு பதில் சொல்லணும். இல்லைன்னா பதில் சொல்லக்கூடாது, அதை தவிர்த்துட்டு போயிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அதுக்கு பதில சொல்லி பிறகு அதை ஒரு துணை முதலமைச்சர் கண்டித்த பிறகு அதுக்கு மன்னிப்பு வேற கேட்கிறார். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு நடிகர்கள் எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் பேசலாம்ங்கிற சூழல் இனிமே உருவாகக்கூடாது என்பதை இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.